லேட் நைட்டில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பசிக்குது, எனக்கு நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், நைட்டு தான் நான் சாப்பிட வெளில போகிறேன், நைட்டு தான் நான் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் சாட்டர்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுறதும் லேட் நைட் சாப்பிடும்போது ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் லிவர் கண்டிப்பாக காலியாகிடும். இதை நம்பி தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா அதிகமான ப்ராசஸ் ஃபுட்ஸும் கார்போஹைட்ரேட்ஸும் நம்ம லேட் நைட்டில் எடுத்துக்கும் போது நம்ம லிவரில் அதிகமான கொழுப்புகள் போய் சேரும். அது லிவரில் அதிகமான கொழுப்புகள் சேரும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக கிரேட் 1, 2, 3 ஃபேட்டி லிவர் அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ் போய் நமக்கு சிரோசிஸ் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. லிவர் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ அந்த லிவர் நம்மளுக்கு செவரல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல பண்ணுது. நீங்கள் லிவரை கண்டிப்பாக பாதுகாக்கணும்னா அட்லீஸ்ட் லிவருக்கு ஒரு 12 ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும். நைட் ஒரு 9 o'clock உங்கள் டின்னரை முடிச்சுட்டு மார்னிங் 9 o'clock உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா அந்த லிவருக்கு ஒரு 12 hours ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது லிவரில் அதிகமான கொழுப்புகள் சேராது. உங்கள் லிவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த கிரேடில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண தப்பை திருப்பியும் பண்ணாமல் உங்கள் உடம்புக்கு நல்ல பவர் கொடுக்க வேண்டியது லிவர். ஆனால் அந்த லிவரை நீங்கள் சரியாக பார்த்துக்கலாம், உங்கள் உடம்புல பவர் இல்லாமல் போயிடும். பார்த்துக்குங்க.